சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியானது. ராகி நல்லா ஊற வச்சு முளை கட்டி காய வச்சு அரைச்ச ராகி மாவு இது. 2 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி 1 டம்ளர் ஊற்றி கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டு ஒரு 200 ml பால் காய வச்சுருக்கேன். அதில் இந்த மாவு ஊற்றி நல்லா வேக வச்சு கை விடாமல் 1 நிமிஷம் கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாகும். கொதி வருது. இது ஒரு 5 நல்லா கொதி வருது. இது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சுக்கலாம். ஒரு கேரட் வேக வச்சுருக்கேன். அதை நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாதாம், முந்திரி, வால்நட் இது 3ஐயும் போட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பாதியாக பிரித்து சர்க்கரை கொஞ்சம், நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கிடலாங்க. சூப்பரான முளைக்கட்டின ராகி மாவில் செஞ்ச கேரட்டும் போட்டு செஞ்ச முளைக்கட்டின ஆரிய மாவு கேரட் இதில் செஞ்ச கீர் இது சூப்பராக இருக்கும். லீவில் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களா, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தானது.